தெரியுமே சென்டர் பகுதி டாட் எடுக்கிறோம். இதில் 3 ஒரு பங்கு இப்படி மடிக்கிறோம். இந்த இடத்த இப்படி நேர் பண்ணிக்கிறோம். இதனோட இடத்த இப்படி ஒன்றா வச்சு இந்த இடத்துல நாச்சு. இதில் டாட் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்டு இப்படி எடுக்கணும். இதில் 1.25 இன்ச் இருக்குது. இந்த மடிப்போட சேர்த்து எடுக்கணும். தையல்ட்டும் இந்த இடம் இருக்குது. இது இந்த இடம் 1.25. இப்போ அதே மாதிரி இந்த இடம் இதிலேருந்து 3 இன்ச்சு உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும். 3 முறை 2.5 வரும். எவ்வளோ இருக்கோ அவ்வளோ மட்டும்தான். ஃபஸ்ட்டு டாட்டுக்கான அளவு அவ்வளோதான். இதை என்னாச்சும் பேசிட்டோம்னா இதை செகண்ட் துணிக்கு ஈஸியாக அடிக்கலாம். ஃபஸ்ட்டு டாட்டு முடிஞ்சது. செகண்ட் டாட்டு இதனோட ஆம்கோல் பகுதியிலேருந்து இதில் நேர் முடிகிற இடம். கரெக்ட். இந்த ப்ளவுஸ்க்கு 1.5 இன்ச்சு போதும் அளவு. இந்த 1.5 இன்ச்சு மேலே வச்சு இந்த 1/4 இன்ச் அளவுக்கு அடித்தோம்னா ஓகே. இதுக்கு எல்லா ப்ளவுஸுக்குமே ஒரே அளவு தான். இப்போ 2 டாட்டுக்குமான நடுவில் கழுத்து பக்கம் வர்ற சின்ன டாட்டு இந்த சென்டருக்கு வரணும். இப்படி போட்டு இதிலேருந்து 1.5 இன்ச்சு, இதிலேருந்து இந்த 1.5 இன்ச்சு எடுத்து சேம் அதே 1/4 இன்ச்சு சிங்கிள் ரெடி. இப்போ ஆப்போசிட் பக்கம் போது கழுத்தும் ஒரே மாதிரி இருக்கிற மணிக்கு பார்த்து போட்டுட்டு அடுத்த டாட் ஸ்டார்ட் பண்ணணும். இது அங்கிட்டு மடிச்சிருக்கோம். இது இந்த சைடு மடிக்கணும். இந்த சைடு மடித்தா தான் இந்த டாட் உள்ளே போகும். நல்ல பக்கம் மேலே வரும். ஃபஸ்ட்டு டாட்டு, இப்போ செகண்ட் டாட்டு, இப்போ 3வது டாட்டு. சேம் அதே மெத்தடு. அவ்வளோதான். 2 டாட்டு ரெடி. இப்போ என்னென்னா பட்டி ஜாயின் பண்ண போகிறோம். பட்டியில் எப்போவுமே இந்த உயரமான பகுதி 3/4 ப்ளவுஸில் இப்படி தான் வரும். ரொம்ப வயிறு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சைடு இப்படி போகும். நார்மல் ப்ளவுஸ்னாலே உங்களுக்கு இந்த சைடு இப்படி மட்டும்தான் வரும். இந்த ஹைட்டான பக்கம் இங்கே இருக்கணும். இந்த கார்னரும் ஒன்றா இருக்கணும். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணிகள் பிசுறு எல்லாமே இங்கிட்டு வந்துட்டுனா தெரியாது. கழுத்து பக்கம் ஒன்றா மட்டும்தான் இருக்கணும். அடிடாட்டை லேசாக மடிச்சுக்கிறோம். 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அப்படியே திருப்பி செகண்ட் கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த துணி ஒன்றில் பட்டி மேலே வந்தால் 1 பட்டி கீழே வரும். அப்படி வந்தால் நம்ம கரெக்டாக அடிச்சிருக்கிறோன்னு அர்த்தம். சின்ன செக் பண்ணிக்கிறோம். இப்படி போட்டு பார்த்துக்குறோம். லேசாக பிசுறு இருந்தால் சரி பண்ணிக்கலாம். இப்போது ஒன்றும் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த எக்ஸ்ட்ரா நூலை மட்டும் கட் பண்ணிக்கிறோம். இப்போ கிளாத்தோட பின்பக்கத்தை இப்படி போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம்.
ஷோல்டர் எப்படி வச்சுக்கிறோம், கரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுட்டு கையோட இடுப்போட இறக்கத்தை மார்க் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வருது. இப்போ அந்த மடித்தோம் இல்லையா, அந்த பக்கத்தை மட்டும் மார்க் பண்ணியிருக்கிற பக்கத்தை மட்டும் மடிச்சு அடிக்கிறோம். இப்போ இந்த ஷோல்டரோட சென்டருக்கு பேக் டாட் அடிக்க போகிறோம். இதில் 4 இன்ச்சும் மார்க் பண்ணுறோம். பேக் டாட் அடிச்சாச்சு. இப்போ கை ஜாயின் பண்ண போகிறோம். துணி நல்ல பக்கம் வர்றாப்பில் மேலே போட்டுக்கிட்டு இந்த ஷோல்டர் பகுதி மேலே தான் இருக்கணும். இது எப்படி போட்டுக்கிறோம், நம்ம முன்னாடி லேசாக டீப் கொடுத்து வெட்டியிருப்போம். அந்த டீப் டாட்டு முன்பக்கத்தில் தான் வரணும். ஷோல்டரோட சென்டர் பகுதி வச்சுக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதே கைடு அளவுக்கு ரெண்டு போட்டாச்சு. இப்போ கழுத்து பகுதி நல்ல பக்கம் மேலே வந்துடுச்சு. நம்ம அடித்து வச்சுருக்கிற கிராஸ் பீஸு அதனோட ஜாயிண்ட் பகுதி மேலே வந்துடணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா விட்டு அதை ஃபோல்டு பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு கைடு அளவுக்கு அது மாதிரியே 4 இன்ச்சு அந்த சைடு விட்டு துணியை கட் பண்ணிவிட்டு இதையும் ஃபோல்டு பண்ணிவிட்டு முடிச்சிடணும். இப்போ அந்த பெண்டு வர இடத்துல மட்டும் நாச்சு எடுக்கிறோம். தையல் கிட்ட வரைக்கும் கொஞ்சம் ஒட்டி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த துணி இப்படி மேலே பார்த்து தான் இருக்கணும். இதை இப்படி எடுத்துவிட்டு அந்த துணி மேலே இருக்கிற மாணிக்கு வச்சு இதை கீழே ஃபோல்டு பண்ணணும். பண்ணி இது எந்த அளவுக்குனா கைடு அளவுக்கு 4 இன்ச் மட்டும்தான் இந்த அகலம் இருக்கணும். கூடவும் குறையாது, குறையவும் கூடாது. கரெக்டாக இது ஈவனாக வந்துடணும். அடிக்க அடிக்க அது கீழே மடியாமல் இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்து விட்டுட்டு தான் இப்படி மடிக்கணும். நேர் மடித்தோம்னா அதுக்கு இந்த சைடு வந்துடும், ஃபினிஷிங் வராது.
இப்போ எமிங் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்படியே விட்டுறணும். இப்படி மடித்து இப்படி வச்சு எமிங் பண்ணிடணும். இப்போ டபுள் ஸ்டிச் போட போகிறோங்கிறதுனால இதை மறுபடியும் மடிக்கிறோம். இப்போ நம்ம ப்ளவுஸு இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம். பர்ஃபெக்டாக அளவோட முடிஞ்சது.